பூமி சிதா சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. சித்தார்த் ராணியை கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. ராணி பாட்டமாக இருக்காங்க. நம்ம வினய் இருக்காருல்ல, அவர் ராணிக்கிட்ட பேசியிருக்காங்க. பொம்மி இனிமேட்டு யாரையும் பழி வாங்கக்கூடாது. அந்த 4 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி பொம்மினால் அவங்களுக்கு பிரச்சனை அவங்க பத்திரமா போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பொம்மியால் திருப்பி மேலே வரவே முடியாது. சுமார் ஒரு 2000 வருஷம் இங்கே தான் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்க பொம்மி அப்படின்னு நான் சொல்ல முடியாது அவகிட்ட. ராணி நீ நினச்சா மட்டும்தான் பொம்மியை தடுக்க முடியும். அந்த விஷயத்துக்காக தான் நம்ம ராணி யோசிச்சிட்டே பாட்டமாகவே இருக்காங்க. இப்போ பொம்மி அக்காவை தடுத்தாகணுமே. இப்போ சாவித்திரி முன்னாடி ரகுவரன் முன்னாடி தான் பொம்மி இருக்காங்கங்கிற விஷயம் ராணிக்கு தெரியுது. அந்த பாட்டமாக இருக்கும்போது தான் சித்தார்த் பார்த்துட்டாங்க. அச்சச்சோ என்ன இவ இப்படி இருக்கா, இது சரியில்லையேன்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த் ராணியை கூட்டிகிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. தாடிக்காரனை இப்போ எப்படி நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறது? அக்காவை தடுத்தே ஆகணும். அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க சாவித்திரி கேங்கலாம். அப்பன்னு பார்த்து பொம்மி நிற்கிறாங்க. மனோ ஏதோ தண்ணி ரகுவரனுக்கு தேவைப்படுறதுனால எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கிறப்ப அவங்க முன்னாடி டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுறாங்க. பண்ணோன்னே மனோவுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயத்தை காட்டலை. அடுத்த சீனே ரகுவரன் மனோவை தேடி வராங்க. அப்புறம் அவங்களையும் டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணலான் இருக்கிறப்ப பொம்மியை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னேன். ரகுவரனை அப்படியே லைட்டாக குள்ளமாக ஆக்குறாங்க. செம மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ராணி இருக்காங்களே, எப்படியாவது இந்த விஷயத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்லி தாடிக்காரன்ட்ட ஏமாத்துறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ரகுவரன் கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு என்னை பழையபடி மாற்றிரு பொம்மை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கெஞ்சினோன்னே சரின்னு சொல்லி சட்டுன்னு மாற்றிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியல. ரகுவரனுக்கு இங்கேயே அங்கேயே ஓடலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இது வரைக்கும் நம்ம ஓடாத ஓட்டத்தை ஓடணும்னு சொல்லி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பொம்மிகிட்ட தான் மாயாஜால சக்தி இருக்கே, அவங்க நின்ன இடத்துலேருந்து தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க தவிர பாக்கி ஒரு அடி கூட முன்னையும் போல் பின்னையும் போல் அதே இடத்துல நின்று ஓடிக்கிட்டு இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பொம்மியை விட நம்ம பல மடங்கு இடத்துலேருந்து ரொம்ப தொலைவாக வந்தாச்சு. இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. பொம்மி இல்லை நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பொம்மி இருக்காங்க. என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி வேக வேகமாக ஓடுறாங்க. பார்த்தா அப்போ தான் தெரியுது. கீழே குனிஞ்சு பாருப்பான்னொன்னே என்னது நின்ன இடத்துலேருந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன், என்கிட்டேருந்து உன்னை யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம கமெண்டாவில் இருக்காங்களே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க மாயாஜாலம் மூலியமாக சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அவங்கள வேற காப்பாற்றணுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி அல்ல மீனை வர சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அல்ல மீனை அவங்க பார்க்கணும்ல. அவங்க எப்படி அல்ல மீனை பார்க்க முடியும்? ஏன்னா அவங்க இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது ரகவரனுக்கு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சீனே பார்த்தா நம்ம பொம்மி சாவித்திரி முன்னாடி நிற்கிறாங்க. சாவித்திரி என்னப்பா அது ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போனால் மனோவையும் காணோம், இந்த பக்கம் ரகுவரனையும் காணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொம்மி வேற ஒரு கெட்டப்பில் அப்படியே நகை நட்டலாம் ஏகப்பட்டது போட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க திருந்திட்டாங்களா இல்லையான்னு இந்த சோதனையை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு அம்மாடி எவ்வளோம்மா இவ இவ்வளோ நகையை போட்டிருக்கா, கிட்டத்தட்ட 200 பவுன் கிட்ட இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே சரி யாருக்கும் தெரியாமல் ஒரு கட்டையை வேடு அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் தமனாவும் சரி சாவித்திரியும் கட்டையை எடுத்துக்கிறாங்க. எடுத்தோன்னே டிஷிம் டிஷின் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே அசந்து தூங்குறாங்க. அப்படியே நகையெல்லாம் எடுக்கலான்னு ரொம்பவே சந்தோஷமாக நகையெல்லாம் கையில் எடுத்து வச்சுட்டு இனிமேட் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக யோசிக்கிறப்ப இங்கே இருந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பரவாயில்ல விடு, நம்ம மாட்டுக்கு நகை நம்ம கையில் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல பொம்மியாக நிற்கிறாங்க. ஐயோ என்னம்மா அது, எப்படிம்மா இங்கே பொம்மி வந்தால் ஒன்றும் புரியல, நீங்களா சத்தியமாக திருந்தவே இல்லைல்ல, உங்கள் கையில் என்ன இவ்வளோ நகைங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுவா இது எங்களோட நகை, இப்போ கூட நீங்கள் திருந்த மாட்டீங்கல்ல, சத்தியமாக நாங்கள் திருந்திட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே மாயாச்சாலம் மூலியமா இப்போ வந்த பொண்ணே நான் தான். நீங்கள் மட்டும் பிரச்சனையே இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு நம்பி நான் அவங்க 2 பேரையும் விட்டுருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது மட்டும்தான் உங்களோட வாடிக்கையாக வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒன்றை மன்னிக்க முடியும்? இந்த பொண்ணு யார் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போதே நீங்கள் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா
ராணிக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்கள விட்டுருவேனா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே வந்து சாவித்திரிக்கும், தமன்னாக்கும் ஒண்ணும் புரியல. நமக்கு வந்து பரிசோதனை வச்சு பார்த்துருக்காளா? இது தெரியாம போச்சே! அப்படின்னு சொல்லி, ராணி நாங்க நல்லபடியா பார்த்துக்குறோம். பொம்மி நீ வேணா திருப்பி வேணா எங்களுக்கு வந்து எந்த விதமான சோதனை வேணாலும் வையி. நாங்க அதில பாஸ் ஆகி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாரேன் நம்ம திருந்துன மாரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னோனே, "ஏய் வாய மூடுங்கடா! உதவி செய்யணும்னா, நான் வந்திருக்கேன்னு சொல்லியாடா நீங்கலாம் வந்து உதவி செய்ய போறீங்க? கண்டிப்பா வந்து நான் விட்டுக் குடுக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா வந்து நம்ம ராணி வந்து வந்துடுறாங்க. கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா இங்க தானே எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து பொம்மிய வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, வினய் சொன்னதுனால வந்து, நிச்சயம் வந்து அவங்கள காப்பாத்துறதே வந்து ராணியா தான் இருக்கப்போது சாவித்திரிக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராணி வந்து பொம்மியோட ஆசையும் வந்து நிறைவேத்தணும். இவங்களுக்கும் பொம்மியினால எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது. என்ன பண்ணணும்னு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அதிரடியா வந்து செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கதைக்களம் ரொம்பவே சுவாரஸ்யமா போகுதுன்னே சொல்லலாம்.